ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கல்விக்கூடம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் SAP ECC வெர்சஸ் SAP S4 HANA இதோட பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது SAP ECC மிஷினுக்கும் SAP HANAக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் செஷனில் எப்படி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த செஷனில் SAP ECCக்கும் SAP HANAக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து SAP GUI அப்படின்றது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய டைப் வந்துட்டு கிளைண்ட் டூலாக தான் பார்க்கப்படுது. அதாவது ஃப்ரண்ட் எண்ட் டூலாக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, யூசரோட இன்ட்ராக்ஷன்ஸோட ஈஸியாக இது ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ECC ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், HANA ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து தான், அந்த ஹியூமன் தானே என்ட்ரிஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ இப்போ அந்த பாண்டில் தான் இந்த என்டையர் ரெக்கார்ட்ஸே வந்துட்டு டேட்டாஸை கலெக்ட் பண்ணும், பர்பஸாக ஆக்டிவிட்டி கொண்டு போகும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம SAP மாடியூல்ஸ் நிறைய மாடியூல்ஸ் இருக்காங்க, அதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இந்த என்டையர் மாடியூலில் ஒரு சேல்ஸ் ஆர்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை க்ரியேட் பண்ண ஆர்டர்ஸோடைய ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி சில டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த GUI-யை யூஸ் பண்ணிக்கிறோம். தென் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இந்த டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன்றது இட்ஸ் நத்திங் பட் நம்ம EXE அப்படின்னு ஒரு ஃபைலை தானே டபுள் கிளிக் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக பார்க்கப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பெயிண்ட் மாதிரி, MS ஆஃபீஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக தான் இது ஒர்க் பண்ணுறோம். சரிங்களா? தென் யூசருடைய ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எண்டு யூசர்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், கன்சல்டன்ட் பீப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஆல்சோ இந்த GUI யூஸ் பண்ணி அவங்களுடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதோ, இல்லை சம்வாட் ஆர்டர்ஸை க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை மெயின்டெனன்ஸோ ஏதோ ஒன்று இந்த GUI வழியாக தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, GUI வந்து வாட் யூ சி அண்ட் இன்ட்ராக்ட் வித். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து GUI அப்படின்றதுக்கான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா SAP HANA. இதுக்கு அந்த HANAவோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் அனாலிட்டிக் அப்ளையன்சஸ். ஸோ இதைத்தான் நம்மளுக்கு வந்து HANA அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பேக் எண்ட் சப்போர்ட்டை தான் இது கொடுக்குது. இப்போ நம்ம GUI பார்க்குறது ECCயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட், தட் மீன்ஸ் கிளைண்ட் டூல்னா, இது பேக் எண்ட் டேட்டாபேஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை இது சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்மெமரி டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்மெமரியில் தான் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மீடியமோ, இல்லை வந்து இந்த டேட்டாவை இப்போ எடுக்கிறதுக்கு மல்டிபிள் ப்ரொசீஜரோ, காம்ப்ளெக்சிட்டிஸ் லெவல்ஸோ இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ HANA பேஸ்ட் வர்ற என்டையர் ரெக்கார்ட்ஸில் இன்பில்டு மெமரியில் நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகுறதுனால ஸோ நம்ம ஈஸியாக அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறனால உங்களுடைய டேட்டா ஸ்ப்ளிட் ஆகாது, டேமேஜ் ஆகாது அண்ட் மிஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக ஒன் வே அப்ரோச்சஸ் மூலமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். இதனுடைய யூசேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இதனுடைய HANA வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி என்ன ஆரக்கிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரக்கிள், MS SQL. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனி டேட்டாஸ் அண்ட் எம்ப்ளாயி ப்ராடக்டோட என்டையர் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சர்வர்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சர்வரை தான் நம்ம வந்து ஆரக்கிள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, MS SQLலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுன்றது இருக்கும். இப்போ HANAக்குள்ளவே நீங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னலையும் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். பட் உங்களுக்கு HANAவை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட்ஸுடைய டேட்டா ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். HANA பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து இன்பில்டாகவே SAP ப்ராடக்ட் இல்லையா? ஸோ இப்போ SAP ஃப்ரண்ட் எண்டே யூஸ் பண்ணுறேன், SAP பேக் எண்டே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலம் பேஸ்டு, கிட்டத்தட்ட டேபிள் ஃபார்மேட்டடில் இருக்கும். தென் அதே மாதிரி இன்மெமரி டேட்டா ஸ்டோரேஜஸையும் அதிகமாக நம்ம இதில் வந்து இன்பில்டாகவே இன்மெமரி சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுடைய ஃப்ளோ வந்து எப்பயும் போல் எப்படி ஒரு டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுவீங்களோ அந்த ப்ராசஸிங் மோடு தான் இந்த டெக்னாலஜிலையுமே இருக்குது. சரி, இந்த பர்டிகுலர் HANAவை யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸோட அட்மின் ஹேண்டில் பண்ணலாம்,
அண்ட் டேட்டாபேஸ்க்கு டேரெக்டாக டேட்டாஸை கொடுக்கறதுக்காக பில்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டெவலப்பர்ஸ், அவங்க ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணி சம்மரைஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அனாலிசிஸ் டீம் வந்துட்டு இந்த டேட்டாஸை ஹேண்டில் பண்ணலாம். இங்கேயுமே ஃபைனலாக SAP ஹன்னாவை எப்படி ஒரு சிங்கிள் லைன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, என்டையர்லி பேக் எண்டில் ஒர்க் ஆகிற என்டையர் ரெக்கார்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம SAP ஹன்னா யூஸ் பண்ணுறோம். இங்கே உங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் த டேட்டா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ECC. ஸோ உங்களுக்கு GUIனா என்னன்னு பார்த்தாச்சு, ஹன்னானா என்னன்னு பார்த்தாச்சு, ECCனா என்னன்னு பார்த்தாச்சு. இதை Day 1 செஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ECC அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ERP சென்ட்ரல் காம்போனன்ட் அப்படின்றது இதனுடைய எக்ஸ்டென்ஷன். இதனுடைய டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சூட்ஸாக தான் பார்க்கப்படுது. இந்த அப்ளிகேஷன் சூட்ஸை நம்ம வந்து ERP லைக் மாடியூல்ஸ்லாம் படிப்போம். லைக் இந்த மாதிரி அப்படின்னா ஹன்னா, ஃபிகோ, SD, MM இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ERPயோட அப்ளிகேஷன் சூட்ஸாக பார்க்கப்படுது. இதில் மேக்ஸிமம் என்ன மாதிரி பர்பஸ்க்கு இந்த ERP வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து மேனேஜ் பிஸ்னஸ் ப்ராசஸ் லைக் ஃபினான்ஸ், சேல்ஸ், HR, MM எக்ஸெட்ரா. ஓகேங்களா. அதே மாதிரி மாடியூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே ஃபிகோவை தான் நம்ம FI அண்ட் COன்னு ஸ்பிளிட்டடாக பார்க்குறோம். தென் SD, MM, PP, HR, QM, WM, LE இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மாடியூல்ஸ் நம்மளோட SAP ப்ராடக்ட், அது மீன்ஸ் ERP சென்ட்ரல் காம்போனன்ட்ஸ்குள்ளே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ECC டூல்குள்ளே. அதே மாதிரி டெக்னாலஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் ஹன்னாலே பார்த்தோம், டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸையும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் SAP ஹன்னாவையும் நம்மளுடைய பேக் எண்டாக, தட் மீன்ஸ் டேட்டாபேஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய இந்த ECC மிஷினை ரன் பண்ணிக்கலாம். தென் இதனுடைய ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா GUI வழியாக தான் ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா. இந்த ECCயோட ஒன்லைன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்டையர்லி பிஸ்னஸ் லாஜிக்கல் லேயரை, தட் மீன்ஸ் ERP சிஸ்டமை என்டையர்லி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ECC ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக ECCக்கும் ஹன்னாக்கும் என்ன மாதிரி ஆஸ்பெக்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதனுடைய டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ERP வந்து ERP அப்ளிகேஷனாக ECC மிஷினை வந்து யூஸ் பண்ணுறோம், ஹன்னாவை டேட்டா பேஸஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதே மாதிரி ரோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுது, இது முழுக்க முழுக்க டேட்டா ப்ராசஸையும் அதை ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கையும் ஹன்னா பார்த்துக்குது. அதே மாதிரி டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து ABAP பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ECCக்குள்ளே கவர் பண்ணுறோம். ஹன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்மெமரி அண்ட் காலமினர் டேட்டாபேஸ். ஆக்சுவலி இன்மெமரி அண்ட் காலமினர், இன்மெமரின்றது இன்பில்டாகவே இருக்கிற மெமரி, காலமினர் டேட்டாபேஸ் அப்படின்றது டேபிள் ஃபார்மேட்டடில் காலம் பேஸ்ட் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணுற பாயிண்ட்டை தான் இந்த டெக்னாலஜியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஹன்னாவில். ஸோ கேன் ECC ரன் ஆன் ஹன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ECC பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே இது ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ECC ஃப்ரண்ட் எண்டாக எடுத்துகிட்டு ஹன்னாவை பேக் எண்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஹன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் ECCவை டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எப்படி சொல்கிறது, மற்றதை இன்பில்டாக கொண்டு வர முடியாது. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இட் கேன் பி ரன் ஆன் ஹன்னா அப்படின்னா, இங்கே ஹன்னானா டேட்டாபேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த மேனரில் தான் பண்ண முடியும். அங்கே போய் நம்ம ஃப்ரண்ட் எண்டையோ இல்லை நம்மளோட ERP மாடியூல்ஸையோ ஹேண்டில் பண்ண முடியாது. இதோடைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீயிங் ரீப்ளேஸ்டு பை S/4 ஹன்னா, இது வந்து ஸ்டில் கோர் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கிறனால தான் ரீப்ளேஸ்மெண்ட்டில் S/4 ஹன்னா வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ECC அண்ட் SAP ஹன்னா. ஓகேங்களா. ஸோ இதனுடைய அடுத்த கண்டினியூட்டி எப்படி வந்து கம்பெனி டெவலப் பண்ணுறது, அது எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம லைவாக பார்க்குறதுன்றது நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டோட டிஃப்ரென்சஸ், அட்வான்டேஜஸ் என்னென்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுனாலுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்சிங். தேங்க்யூ.